Welcome on to this channel 12th standard and this video is for you. And இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ மூலமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா how to write my paragraph and how to score அப்படின்னு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்க்க போறோம். அண்ட் பேராகிராஃப் ரைட்டிங்னு ஒரு டாபிக் உண்டு. பட் இந்த டாபிக் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டாப்பிக்காக எடுத்துகிட்டு வரல ஃபார் யுவர் ஸ்கோரிங் டிப்பாக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எப்படி நம்ம வந்து ஒரு பேராகிராஃப் வந்து எழுதுறது, அதாவது நம்மளுக்கு இங்கிலீஷில் 5 மார்க்ஸ்க்கு 3 இது, அதாவது ப்ரோஸ்லேருந்து ஒன்று, போயமில் ஒன்று வந்து அண்ட் சப்ளிமெண்ட்ரிலேருந்து ஒன்றுன்னு 3 விஷயம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். அந்த 3 இதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 15 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். கரெக்டாக? ஸோ அப்போ இந்த 15 மார்க் எப்படி ஸ்கோர் பண்ணுறது? கண்டிப்பாக உங்களுக்கு 15 மார்க் போட்டுருவாங்களா அப்படின்னா ரொம்ப பெரிய சந்தேகமான விஷயந்தான். ஸோ அப்போ எப்படி ஒரு பேராகிராஃப் எழுதுறது, அண்ட் எப்படி எழுதுனா இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் என்ன விஷயத்தில் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட டிஸ்க்ளோஸ் பண்ணுறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா ரைட்டிங் த பேராகிராஃப் யூசிங் சினாப்சிஸ். அதாவது ஒரு பேராகிராஃபை நீங்கள் சினாப்சிஸ் வச்சு எழுதணும். சினாப்சிஸ்னால் என்னது? தமிழில் எப்படி கட்டுரைக்கு வந்து முன்னுரை முடிவுரைன்னு போடுவோமோ அதே மாதிரி நீங்கள் இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் கொடுத்து அதுக்கு இடையில் ஒரு 4 ஹெட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி இருந்து நீங்கள் எழுதலாம். ரெண்டாவது, ரைட்டிங் தி பேராகிராஃப் அஸ் அ சம்மரி. ஒரு பேராகிராஃபாக ஆக்சுவலி சம்மரி மாதிரி எழுதுறது. நெக்ஸ்ட் தேர்ட் வே, ரைட்டிங் தி பேராகிராஃப் வித் சம் டெக்ஸ்டுவல் லைன்ஸ். அதாவது போயம் லைன்ஸையோ அல்லது டெக்ஸ்ட்டில் உள்ள முக்கியமான வேர்ட்ஸையோ நீங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னா எழுதுறது ஊடையில். ஃபோர்த்து வே, ரைட்டிங் தி பேராகிராஃப் வித் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஸோ வெறும் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நம்ம என்ன பண்ணி எடுத்து எழுதுறது நம்ம சொல்லலாம். இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களோட பேப்பரில் ஷேர் பண்ணலாம். அண்ட் ரெண்டாவது, டிஸ்கஸிங் பாயிண்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஸ்கஷன் பாயிண்ட்ஸில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எந்த பேராகிராஃப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஃபர்ஸ்ட் எழுதினீங்க அப்படின்னா ஒரு பெரிய இம்ப்ரெஷனாக இருக்கும். என்னது அப்படின்னா, உங்களுக்கு கேட்கப்பட்ட கொஷின்லேருந்து உங்களால் அந்த 41, 42, 43 அப்படின்னு நினைக்கிறேன் கொஷின் நம்பர். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியுதா அப்படின்ட்டு என்ன பண்ணணும் பார்க்கணும். ஆன்சர் பண்ண தெரியுதா அப்படின்னா உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண தெரியணும். இது வந்து இந்த யூனிட்டில் இந்த ப்ரோஸ்லேருந்து கேட்டிருக்காங்க, இந்த ப்ரோஸ் எழுதுனது யார், அண்ட் இந்த ப்ரோஸோடைய முக்கியமான கதை என்ன அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து அதோட டோட்டல் ஸ்டோரியும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சம்மரைஸ் பண்ணணும். ஸோ அதனால் எக்ஸாம்பிள் 1 வந்து ப்ரோஸ்க்கு கொடுத்துருக்கேன். அதாவது இப்போ ஒரு ப்ரோஸ் 41th கொஷின் நம்மளுக்கு ப்ரோஸாக இருக்கலாம். ஸோ அந்த கொஷினில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், ப்ரோஸ் டிஸார்டர்டில் தான் இருக்கும். 3 யூனிட்லேருந்து 1, அடுத்த 3 யூனிட்லேருந்து 1ங்கிற மாதிரி இருக்கலாம். தட் இஸ் எப்படினாலும் உங்களுக்கு கேட்கலாம். பட் நீங்கள் மேக்ஸிமம் 6 யூனிட்ஸ் இருக்குது அப்படின்னா 4 யூனிட்ஸ் படிப்பீங்க. படிக்கலைனாலும் சரி, பட் யூ ஹாவ் டு ரைட். எப்போ கேட்டாலும் யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டு ரைட் வித்தவுட் எனி மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரோஸ், ஆத்தர் நேம் அல்லது நரேட்டர் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் தீம், அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் உள்ள யூனிட்டில் இருக்கிற ப்ரோஸையை நம்ம எடுத்துக்கலாம். 2 ஜென்டில்மேன் ஆஃப் எரனா. 2 ஜென்டில்மேன் ஆஃப் எரனா எழுதுனது யார் அப்படின்னா நரேட்டர் ஏஜே க்ரோனின் அப்படிங்கிறவர். ஸோ அதுக்கடுத்து தீம் என்ன அப்படின்னா இந்த 2 பாய்ஸுடைய சார்ந்த ஒரு கதை அப்படிங்கிறத நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 2, கேஸ்டில். போயம் சொல்கிறோம், போயம்னா கேஸ்டில், அதை எழுதுனது எட்வின் வியார். ஒயட்டில் எழுதுவீங்க. அதுக்கடுத்து தீம் அப்படிங்கிறது என்னது, த கேஸ்டில் வாஸ் கேப்சர்ட் பை தி எனிமி ஃபார் கோல்டு அப்படின்னு நீங்கள் போடலாம். அதுக்கடுத்து எக்ஸாம்பிள் 3 வந்து உங்களுடைய ஸ்டோரி மாதிரி உள்ள ஒரு கதையை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எடுத்துக்கலாம். ஸ்டோரி மாதிரினா சப்ளிமெண்ட்ரி ரீடர், அதோடைய ஆத்தர் அண்ட் அதோடைய தீமை வந்து நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ வாட் would be your contents-ஆக என்னெல்லாம் இருக்கலாம்? இன்ட்ரடக்ஷன், சூஸிங் அண்ட் அனலைசிங், ways ஆஃப் ரைட்டிங், a few tricks. அதுக்கடுத்து ரீகேப் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டோரியை பற்றி இந்த போயம் அந்த இஆர்சியில் நம்ம எழுதுவோம் தெரியுமா, ரெஃபரன்ஸ், அந்த மாதிரி தான் இந்த போயத்தில் இந்த 2 கேரக்டர்ஸ், அபவுட் திஸ் கேரக்டர்ஸ் தான். இந்த சினாப்சிஸ் போடுறதுல கண்டிப்பாக இன்ட்ரடக்ஷன் இருக்கணும், அதே மாதிரி கன்க்ளூஷன் இருக்கணும். இன்ட்ரடக்ஷனில் அந்த ஸ்டோரி எப்படி இருந்து ஆரம்பிக்குது அண்ட் அந்த ஸ்டோரி எப்படி எண்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்க்ளூட் பண்ணணும். அல்லது ஏதோ ஒரு இது சொல்லியிருக்காங்க, அந்த பசங்களோட கைண்ட்னஸ் பற்றி கேட்டிருக்காங்க, இல்லைன்னா அந்த கேஸ்டில் வந்து எப்படி கேப்சர் பண்ணப்பட்டது, சோல்டு பண்ணப்பட்டது அப்படின்னு சொல்லும்போது அட் லாஸ்ட் வந்து நீங்கள் சொல்லணும் த எனிமீஸ் சாரி த வைசன்ட் வார்டர் பிரிப்டு பை கோல்டு, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடலாம் எண்டிங் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா நல்லாயிருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். ரெண்டாவது, சூஸிங் தீம் அண்ட் அனலைசிங் அ மாரல். அதாவது சூஸிங் தீம் அண்ட் அனலைசிங் அ மாரல் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டோரிக்கும் ஒவ்வொரு கதை இருக்கும். பேராசைப்பட்ட பெருநஷ்டம், அந்த மாதிரி தான் அந்த கேஸ்டில், ரைட்?
அப்போது அதுக்குன்னு ஒரு தீம் இருக்கும். அந்த கேஸ்டில் வந்து கைப்பற்றப்பட்டது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா ஒவ்வொரு யூனிட்லேயும் ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி இதில் உள்ள தீம் அண்ட் மாரல் உங்களோட கைட் புக்ஸில் இருக்கலாம். அதே மாதிரி ஐ எம் ஆல்சோ ரெடி டு அப்லோட் இட் இஃப் யூ ஆஸ்க் மீ இன் அ கமெண்ட் பாக்ஸ். அதுக்கடுத்து உங்கள் புக்கில் இருந்து கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். ஸ்டெப் 1, சூஸ் அன் அப்ராப்ரியேட் பேராகிராஃப். பிஃபோர் ரைட் தி பேராகிராஃப் யூ ஷுட் ரைட் தி போயம் ஆர் ப்ரோஸ் ஸ்டோரி நேம், அதோடைய ஆத்தர், அது மட்டும் இல்லாமல் அதோடைய தீமை நீங்கள் எழுதணும். தீம் அப்படின்னு சொல்லலாம், இல்லைனா ஸ்டோரியோடைய மெயின் தீம் அப்படின்னு சொல்லலாம். ஜஸ்ட் ஸ்டார்ட் ஸ்மூத்தாக பண்ணுங்கள். இன்ட்ரொடக்ஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் தியர் ரோல் அண்ட் தி பிளே அண்ட் ஜஸ்ட் இன்ட்ரடியூஸ் தி ஃப்ளாஷ்பேக். ஸோ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இதுவே உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி அப்படிங்கப்போ அதில் கேரக்டர்ஸ் அதிகமாக உண்டு. அந்த கேரக்டர் அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களோட பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா சொல்லியிருக்கணும். ஸோ ஐவான் ரிமிட்ரிச் அக்ஷினோ அப்படிங்கிறவன் யார், அண்ட் அவனோட ஒய்ஃபோட நேம் தெரிஞ்சிச்சுன்னா அவனோட ஒய்ஃபோட நேம் எழுதலாம். அதுக்கடுத்து அந்த கிரிமினல் அப்படின்னு போட்டு அந்த கிரிமினலோட நேம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம் இந்த ஸ்டோரியில். ஸோ அது மாதிரி ஸ்டோரிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு மாறும். அந்த கேரக்டர்ஸை நீங்கள் சப்ளிமெண்ட்ரி டீட்டெயிலில் கண்டிப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். பாக்ஸ் அவுட் பண்ணி காமிக்கலாம். ஸ்டெப் 2 என்னென்னா கன்சிடர் எலிமெண்ட்ஸ் ஆஃப் த கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறப்போ உங்களோட பேராகிராஃப் நீட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கணும். அண்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது மேலே நம்ம என்ன சொன்னோம், அந்த இன்ட்ரொடக்ஷனில் நான் என்ன சொன்னேன்னா ப்ரோஸோட நேமு பாயிண்ட்டு, அட்லாஸ்ட் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா தீம் சொன்னோம். அட்லாஸ்ட் நம்மளுடைய மாரல் எழுதணும்னு சொன்னேன். சென்டரில் உள்ள பாடி தான் நம்மளோட பாடி ஆஃப் த லெட்டர் மாதிரி பாடி ஆஃப் த பேராகிராஃப். ஸோ இன்க்ளூடிங் தி எலிமெண்ட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ். அதாவது நான் என்ன சொன்னேன், ஒரு டைப்பில் வந்து உங்களோட ப்ரோஸில் வந்து உங்கள் மேம் வந்து குறித்து கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியம் அண்ட் இந்த டைலாக் வந்து ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நோட் டவுன் பண்ணிக்கிட்டு அதை கொட்டேஷன் மார்க்ஸ் கொடுத்து பாக்ஸ் அவுட் பண்ணி காமிக்கலாம். அல்லது அந்த பேராகிராஃப் எழுதும் போது இடையில விட்டுருக்கும். அதாவது நம்ம புக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப்ஸ்க்கு இடையில விட்டு இடையில நம்மளுக்கு வந்து அந்த கொட்டேஷன் மார்க் கொடுத்து டைலாக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் டைலாக்ஸ் சொல்லலாம். முக்கியமாக போயம்க்கு நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா திஸ் வே இஸ் டூ குட். ஏன்னா உங்களுக்கு டெக்ஸ்டுவல் டேர்ம்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதில் இம்பார்ட்டண்ட்டான லைன்ஸ் இஆர்சிக்கு நீங்கள் வந்து படிச்சிருந்ததாகவும் சரி, எதாக இருந்தாலும் நீங்கள் அதை படித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸப்ட் ஃப்ரம் அதர்ஸ் தே வில் அட்ராக்ட் பை யூ. எப்படி இருக்கும் அப்படின்னா பரவாயில்ல போயம் லைன்ஸில் ஞாபகம் படிச்சிருக்கான் அப்படிங்கிறதாவது தோணும். அதுக்கடுத்து யுவர் டர்ன். நீங்கள் எதை இதுலேருந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பார்த்திலும் எப்படி ஒரு பேராகிராஃபை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரெசன்டேஷன் குட்டாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீட்டாக எழுதுங்க. அதே மாதிரி டெக்ஸ்டுவல் டேர்ம்ஸ் பயன்படுத்துகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கன்சிடரேஷன் அப்படிங்கிறது, அகானி, கயாஸ், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே நம்மளோட புக்கில் இருக்கும். ஸோ அந்த புக்கில் உள்ள வார்த்தைகள், நொபிலிட்டி, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறது ரொம்ப நல்லாயிருக்கும். இஃப் யூ ஆர் ரைட்டிங் தி பேராகிராஃப் ஓன் ரைட் தி ஃப்ரேம் ஆஃப் த சென்டென்ஸ் ப்ராப்பர்லி. அதாவது சென்டென்ஸை நீங்களாக ஓனாக எழுதுறீங்க அப்படின்னா ப்ராப்பராக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா அந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணணும். சரி, இப்போ எந்தெந்த வழியிலலாம் நம்மளால் ஒரு குட் பேராகிராஃப் எழுத முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வேஸ் ஆஃப் ரைட்டிங் அ குட் பேராகிராஃப். ரூல் 1 என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய பேராகிராஃப் ப்ரோஸுக்குன்னு ஒன்று சூஸ் பண்ணலாம், போயம்க்குன்னு ஒன்று சூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி ரீடருக்கு இது பண்ணலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் டைப் 1 படி நான் சொல்கிறேன். டைப் 1 பார்த்தீங்க அப்படின்னா சினாப்சிஸ் வச்சுருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் சினாப்சிஸ் போடலாலும் சரி, இந்த மாதிரி ஹெட்டிங்ஸை போல்டாக எழுதி கீழே அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நான் உள்ளே வந்து ஸ்டோரி மாதிரி எழுதிக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா சம்மரைஸ் பண்ணி எழுதுறது, அப்படியே மொத்தமாக எழுதுறது. டைப் 3 மோஸ்ட்லி இங்கே எல்லா ஸ்டாஃப்ஸும் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இது எஸ்ஏ மாதிரி இருக்குது இந்த டைப் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் சம் வே திஸ் இஸ் ஒன் ஆஃப் த குட் வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லலாம். டைப் 2 என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்மரி. அண்ட் டைப் 3 என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி போயம் லைன்ஸ் இடையில பாக்ஸ் அவுட் பண்ணி காமிக்கிறது. அண்ட் டைப் 4 என்னால் பேராகிராஃபே படிக்க முடியாது, ஐ வில் கன்க்ளூட் வித் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒன்லி இன் மை பேராகிராஃப் அப்படிங்கிறவங்க வந்து நான் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் அதில் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் கொடுத்துக்கலாம். யுவர் டர்ன். Practice integrating your quote into a sentence using 2 different methods outlined on the previous slides. அதாவது உங்களுடைய கோட்ஸை நீங்கள் கண்டிப்பாக நல்லா படித்து வச்சுக்கணும். தப்பாக மட்டும் எழுதிடாதீங்க. அதே மாதிரி ப்ரோஸ், போயம், தீமு, மாரல்லாம் தெரியாமல் எல்லாத்துக்கும் என்னென்னமோ படிச்சுக்கிட்டு அதை எழுதும்போது இப்போது 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனாக்கு எழுதுனது எட்வின் மியார் அப்படின்னு எழுதுனீங்கனாலே சொல்லி முடிஞ்சது. நீங்களே எனக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு குழப்பத்தில் எழுதுகிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இந்த ப்ரெசன்டேஷன்லாம் எதிர்பார்க்காதீங்க. உங்கள் பேராகிராஃப்லேயே நிப்பாட்டிடுங்க தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா. அல்லது நீங்கள் இதை என்ன பண்ணிக்கலாம், எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஃபியூ ட்ரிக்ஸ் இப்போ நம்ம சொல்லி முடிச்சிடலாம். அதாவது
சில இடங்களில் கோட்ஸை வந்து கோட் பண்ணி காமிக்கிறதும், சில இடங்களில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறது, இந்த மாதிரி பஞ்சுவேஷன் மார்க்ஸ்லாம் அவ்வளோவா பார்க்க மாட்டாங்க. பட் யூ வில் பி ரைட். சில இடங்களில் உங்களுக்கே தெரியணும்ல, ஓ இந்த சென்டென்ஸ் இதோட முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தெரியறதுக்காகையாவது ஃபுல் ஸ்டாப், இல்லை ஏதோ ஒரு நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை பற்றி சொல்கிறேன், ஆப்பிள், ஆரஞ்சு, பனானா அப்படிங்கப்போ கமாஸ் போடணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட்ஸை பாக்ஸ் அவுட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு குட் ப்ரெசன்டேஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஹீ சேஸ், ஷீ சேஸ் அப்படின்னு சொல்கிறத காட்டிலும் உங்கள் எஸ்ஸே முழுக்க அந்த ஒரு வார்த்தை இருக்கிறது, அண்டு இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் டெக்ஸ்டுவல் டேர்ம்ஸ் இங்கே பாருங்களேன், ஸ்டேட்ஸ், டிக்ளர்ஸ், பிலீவ்ஸ், கண்டென்ட்ஸ், ரீகால்ஸ், இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் மெத்தட். ஸ்டார்ட் தி சென்டென்ஸ் வித் யோர் ஓன் வேர்ட்ஸ் டு கான்டெக்ஸ்டுவலைஸ் தி கோட். அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், அந்த ஸ்டோரி பற்றி உள்ளதை நல்லா சொல்லிவிட்டு அந்த கோட்டை நீங்கள் எழுதுனீங்கன்னா அந்த கோட்டை பற்றி நீங்கள் சொல்கிற மாதிரி அடுத்த லைன்ஸ் சென்டென்ஸில் எழுதியிருக்கணும். இன்சர்ட் டைரக்ட் கோட்ஸ் இன் த சென்டர் ஆஃப் த சென்டென்ஸ். சென்டரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோட் பண்ணி காமிக்கலாம். ஃபினிஷ் த சென்டென்ஸ் யூஸிங் யோர் ஓன் வேர்ட்ஸ். உங்களோட வேர்டாலேயே நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கரெக்டாக கடைசி நான் பேராகிராஃப் முடிக்க போகிறேன் அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லணும். Your turn, study the common paragraph large. If they ask specific message, you pick the related message. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு காமனான பேராகிராஃப் எல்லா ப்ரோஸ், எல்லா போயம் அண்ட் எல்லா சப்ளிமெண்ட்ரிக்கும் நீங்கள் நோட் போட்டு எழுதிக்கலாம். எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி கொஷின் கேட்டாலும் ஹோல் ஸ்டோரியும் அதில் என்ன இருக்கணும்னா கவர் ஆகிருக்கணும். இல்லை ஐ வில் ரைட் இட் இன் அ ஸ்பெசிஃபிக் மேனர், நான் வந்து தனித்தனியாக இப்படி கேட்டால் நான் இப்படி எழுதணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எப்படினாலும் உங்களுக்கு ஆரம்பம் நீங்கள் சொல்லி தான் ஆகணும், முடிவு சொல்லி தான் ஆகணும். இடையில உள்ள கண்டென்ட் மட்டும் தான் எலாபரேட் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் 3 பேஜஸ்க்குள்ளேயே முடிக்கிற மாதிரிங்க. ரொம்ப வளவலன்னு இருக்க வேண்டாம். அதே மாதிரி நீட்டாக 4 பேஜஸ்னால் என்ன சொல்கிறது, சிங்கிள் ஷீட்ஸாக 4 ஷீட்ஸ் எழுதுகிற மாதிரி வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி குட் மெட்டீரியல்ஸ் வித் டெக்ஸ்டுவல் டேர்ம்ஸ், டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அண்ட் நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ரூல், எப்படி வந்து பேராகிராஃப்ஸை எப்படி எந்தெந்த விதத்துலலாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி தான். ரெண்டாவது, என்னென்ன விதத்தில் உங்களுடைய பேராகிராஃப்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ரூல் 3 என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்கும் கரெக்டாக இருக்கணும், எண்டிங்கும் கரெக்டாக இருக்கணும். காமனான பேராகிராஃப் எப்படி படிக்கிறது, என்னென்ன டெக்ஸ்டுவல் டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். அட் லாஸ்ட் நான் வந்து நம்மளுடைய பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸில் எப்போவுமே ஒரு அஃபிஷியல் ஆன்சர் கீ வச்சுருப்பாங்க. அந்த கவர்மெண்ட் ஆன்சர் கீயை நான் இப்போ வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் அலாட்மெண்ட்டுக்கு காமிக்கிறேன். அப்படியே தான் கண்டென்ட்டுக்கு 60% நீங்கள் உங்களோட கண்டென்ட் அந்த ஸ்டோரியை பற்றி சொல்லியிருக்கணும். லாங்குவேஜ், ஸ்டைலு, அதை கொண்டு வந்த விதம் எல்லாத்துக்குமே 40% பார்ப்பாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்கன்னா மார்க் அலாட்மெண்ட் பண்ணுறாங்க. குட் பேராகிராஃபாக இருந்துச்சு அப்படின்னா, அதே மாதிரி குட் பேராகிராஃப்னால் 5க்கு 5 மார்க் போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட் ஆன்சர் எல்லா பாயிண்ட்ஸும் இருக்குது, பட் நோ மிஸ்டேக் அப்படின்னா 4 மார்க் போட சொல்கிறாங்க. அண்ட் கரெக்ட் ஆன்சர் கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருக்குன்னா 3 மார்க். ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட்ஸ், கம்மியாக தான் பாயிண்ட்ஸ் எழுதியிருக்கான் அப்படின்னா பாயிண்ட்ஸ் எழுதுறதுக்கு வெறும் 2 மார்க் தான். ப்ளீஸ் நோட் திஸ் கைஸ். அதுக்கடுத்து ஆன்சர் வித் ஃபியூ பாயிண்ட்ஸ் அண்ட் மெனி மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படின்னா வெறும் 1 மார்க் தான். இன்னொரு சீக்ரெட் என்ன அப்படின்னா, இது எப்போவுமே இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. மார்க் அலாட்மெண்ட் எல்லா பேராகிராஃப்ஸ்க்கும் வச்சுருப்பாங்க. இன்னொன்று ஒரு இம்பார்ட்டண்ட்டான மெசேஜ் டு யூ கைஸ் இஸ், கிராமர் பார்ட்டில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்கோ அதை மாதிரி தான் உங்களுக்கு இங்கே மார்க் விழும். அதை பார்த்து தான் அவங்க இங்கே மார்க்கை போடுவாங்க. உங்களுக்கு கிராமர்லேயே மார்க் இல்லை, அப்போ எப்படி இவன் இங்கிலீஷ் பேராகிராஃப் சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணியிருப்பான்? திஸ் இஸ் அ கொஷின் இன் கரெக்ஷன் எவாலுவேஷன். அது என்னோடய ஸ்டாஃப் எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கரெக்டாக கிராமர்ஸில் 20க்கு ஒரு 15 மார்க்காக ஸ்கோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே 4 மார்க்ஸ் இல்லைன்னா மேக்ஸிமம் 3 to 4 மார்க்ஸ் தான் உங்களுக்கு போடுவாங்க. ஃபுல் மார்க் போடணும் அப்படின்னா யூ ஹாவ் டு ஸ்கோர் 20 out of 20 இன் யோர் கிராமர் பார்ட் ஆர் எல்ஸ். அந்த 4 கிராமர் கொஷினில் 3 கிராமர் கொஷின், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், பாசிவ் வாய்ஸ், ஆக்டிவ் வாய்ஸ், இது எல்லாமே அட்டன் பண்ணுற அந்த இதில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் 1 words இன் இங்கிலீஷ். 1 wordsல எப்படி மார்க்ஸ் இருக்கோ அதை பார்த்து தான் மற்ற எல்லா ரோமேட்ஸுக்குமே மார்க் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. அண்ட் திஸ் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இதே மாதிரி ஒரு பேராகிராஃப் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு டாபிக், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரீடிங் புக்ஸ் அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மெத்தடாலஜியில் எழுதலாம். இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி பார்ட்ஸ் எழுதுறதுக்கும் நல்லாயிருக்கும். உங்களோட இங்கிலீஷை எனக்கு தெரியாது, இங்கிலீஷ் கஷ்டம், எனக்கு இங்கிலீஷ் வார்த்தை வராது, நான் தமிழ் மீடியம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். யூ கேன் டூ ஆர் யூ ப்ளீஸ் ட்ரை டு ஸ்டடி த காமன் பேராகிராஃப்ஸ். காமன் பேராகிராஃப்ஸை படித்து வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு தான் ஓனாக எழுத தெரியுமே, இதெல்லாம் கதை எழுதிடலாம், லாங்குவேஜ் பேப்பர் தானே அப்படின்னு சொல்லலாம். பட் நம்மளுக்கு நம்மளுடைய
எக்ஸாம்ஸில் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ணுறது வேறு, அதேமாதிரி பப்ளிக் எக்ஸாமில் மார்க் ஸ்கோர் பண்ணுறது வேறு. அப்படிங்கிற கட்டத்தில் லாங்குவேஜ் உங்களுடைய ஸ்கோரை குறைக்கலாம் பப்ளிக் எக்ஸாமினேஷனில். அதே மாதிரி நான் கடைசி நேரம் தான் எழுதிக்கிடுவேனே அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, அங்கே போய் நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா சென்டென்ஸ் ஒழுங்காக ஃப்ரேம் ஆனதான்னு தெரியாது, அடித்து எழுதுவோம், நிறைய எரர் வரும், நிறைய கரெக்ஷன்ஸ் வரும். இதை நான் இந்த பாயிண்ட்டை நான் ஊடையில் எழுத மறந்துட்டேனே, இந்த கதைக்கு எடுத்து தானே இந்த இதே வரும் அப்படின்னா நீங்கள் நிறைய தப்பு வரும். அதனால தான் அதே மாதிரி பேஜஸ் கரெக்டாக வராமல் இருக்கலாம். இது எல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா டைமையும் மேனேஜ் பண்ணணும். ஏன்னா டைமும் முக்கியம் தானே. அது ஒரு பேராகிராஃப்க்கு நம்ம 1/2 அன் ஹவருக்கு மேலே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் இஸ் வெல். ஒரு பேராகிராஃப் நல்ல பேராகிராஃப் எழுதுறதுக்கு. அதனால் படிச்சுக்கிட்டிங்க அப்படின்னா வார்த்தைகள் டக்கு டக்குன்னு வரும், நல்லா எழுதிடலாம். உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஆமாம், நான் கைடில் உள்ள மாதிரி எப்படியோ எழுதிட்டேன், நான் தான் நல்லா தானே எழுதியிருக்கேன், டெக்ஸ்டுவல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். அது ரொம்ப முக்கியம் உங்களோட ஸ்கோர்ஸுக்கு. அதே மாதிரி நல்ல ப்ரெசன்டேஷனும் இருந்துச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக மார்க் வரும். அண்ட் இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ஃப்ரம் அவர் சேனல், please put in a comment box. Thank you for watching.